சொல்லுங்க. நைஸ் நைஸ். ஒரே இடத்துல தானா நீங்க? பக்கா. நீங்க? நைஸ் கார். 2 வருஷமா போலீஸ்ட மாட்டிக்கிட்டோம். போலீஸ்ட மாட்ட போறோம்னு நினைச்சோம். உறவுகள் அனைவருக்கும் ராஜேஷ் மெக்லினின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி ஆல்ரெடி என்னோட பர்த்டேலயே சொல்லியிருப்பான் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்ப்ரைஸ் வீடியோ தான் இது. எனக்கு மட்டும் சர்ப்ரைஸ் இல்லை, எங்க டோட்டல் ஃபேமிலிக்கான சர்ப்ரைஸ். இதை ஃபர்ஸ்ட் அவன் சேனல்ல தான் போடணும்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, ஆனா என் பிறந்தநாளுக்கான சொன்னான், அதனால நான் ஃபர்ஸ்ட் என் சேனல்ல போடுவேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே போடணும்னு சொல்லிட்டு அவசரமா எடிட் பண்ணிருக்கிறேன். எடிட்டர் புதுசா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவர் பண்ற வேலை நீ இன்னைக்கு இப்பவே உட்காந்து பேசியே ஆகணும், நான் வீடியோ எடிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இந்த டைம்ல உட்கார வச்சு பேச வச்சுட்டான். அதனால தான் உங்களுக்கு vlog இவ்வளவு சீக்கிரம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே தெரியும், நம்ம யூடியூப்ல ரெகுலராக விளாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு பெஸ்ட்டான எடிட்டர் சதீஷ் அஜய் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணதுனால இனிமேல் ரெகுலராக விளாக் வரும். நான் சும்மா இருந்தாலும் அவன் நீ சும்மா இருக்க விட மாட்டான். ஸோ சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. இதுலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள போயிடலாம். என்ன சர்ப்ரைஸ்னா கார் வாங்குறது தான். வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன காரை நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இது என்ன கார்னு கெஸ் பண்ணவங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ எங்க கிளம்பிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க கிளம்பிருக்கோம்? சர்ப்ரைஸ். எத்தனையோ டைம் லைஃப்ல இப்படி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போனோம். ஆனா எல்லா டைமே அது எங்களுக்கு ஃபெயிலியரா மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இந்த டைமாவது எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா முடியணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கார் எடுக்க போறோம். அதுதான் இந்த விளாக்ல பார்க்க போறோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ எப்படி போறோம்? நம்ம 6 பேர் பார்க்க போறோம், வாங்க போறோம். இது என்ன ஒரு மைனஸ்னா, இங்க இருந்து நாங்க வாங்க போற இடத்துக்கு போறதுக்கு 2000 ரூபாய் கேபுக்கு, அப் அண்ட் டவுன் 4000 ரூபாய். அதனால பைக்லயே போயிடலாம்னு சொல்லிட்டு பைக்ல தான் போறோம். 45 கிலோமீட்டர் 1 hour 2 minutes. 15,000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு பில்லுக்கு பே பண்றதுக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் நாளைக்கு வேற போயிட்டு ஒரு சைன் பண்ணுமா, நாளைக்கு ஒரு நாள், அப்படி இப்படின்னு ரொம்பவே அங்கே இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு இது பண்ணிட்டோம். ஏன் நான் நடுவில் கௌசிக் மாதிரி பேசுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பைக்கில் போகிறதுனாலையும் நாங்கள் மைக் எடுத்துகிட்டு போகாததுனாலையும் நிறைய இடத்துல வாய்ஸ் சுத்தமாக கேட்காமே இருந்துச்சு. அதனால எந்த அளவுக்கு நான் என்னோட வாய்ஸில் மேட்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். கோச்சிக்காதீங்க யாரும். இப்போ காரை புக் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் போனோன்னு பார்த்தீங்கன்னா, நான், சதீஷ், மணி, அப்புறம் சுதன், அப்புறம் சுதனோட ஃப்ரெண்ட் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் தான் போயிருந்தோம். அம்மாவும் தனானி ஏன் வரலன்னா, நேற்று தான் நாங்கள் ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். அதனால அம்மாவுக்கு செம்ம கால் வலி. அண்ணியும் ரொம்ப அழைக்க வேண்டாம் அப்படின்றதுனால அண்ணியும் அம்மாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டோம். ஏன்னா கார் எடுக்க போகும்போது அவங்க எல்லாம் போக மாட்டோம், இது புக்கிங் பண்ண தானே போறோம்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் தான் போனோம். அப்படி நாங்கள் போகும்போது பைக்ல தான் போனோம். 10 நிமிஷம் கூட அவ்வளோ, அதுக்குள்ள ஜூஸ் குடிக்கிறீங்க 2 பேரும். 3 பேரு. காரணம் அவருக்கு என்ன போன் இருக்கு. என்ன போட முடியும்? ட்ரெஸ் போட்டிருக்கிறதுக்கு நல்லா தண்ணி குடிச்சா வண்டியில உட்கார முடியாது. மணினா ஒத்துரும். ஒரு லிட்டர் தண்ணி ஓட்டலாம். ட்ராக்கு பாரு வெயில எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த மாதிரி நிழலா போறதுக்கு யூஸ் ஆகுது. வருதோ இல்லையோ, எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கட்டி போட்டீங்கன்னா கொஞ்சம் நிழலுக்கு யூஸ் ஆகும். இப்போ வருதுன்னா எவ்வளவு வேலை பார்த்துருப்பாங்கன்னு யோசிச்சு அம்மூடு தூக்கிட்டு போறாங்க. 2 வருஷமா போலீஸ்ட மாட்டிக்கிட்டோம். போலீஸ்ட மாட்ட போறோம்னு நினைச்சோம், ஆனா மாட்டிட்டோம். ஃபைன் எவ்வளவு போட்டுருக்காங்கன்னு தெரியல. எனக்கு உடம்பு முடியல, அதனாலதான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு தான் நின்றுட்டு இருக்கிறோம். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது கோத்து. என்னடா இது, எந்த தடங்களும் இல்லாம போறோமே நினைச்சா தடங்கள் மேல தடங்கள். எப்பா மூஞ்சி எப்படி ஆயிட்டு எப்படா போய் அங்க சேரும் அங்கே திருப்பி போறதுக்குள்ள என்னென்ன பாடுபட போறோமோ தெரியலையா. இப்ப இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட பேசி சமாளிச்சு ரிட்டர்ன் போயிடலாம் சொல்லி வந்தா போன அவர்கிட்டயே கொடுத்துட்டு வந்தாச்சு சதீஷ். இப்போ போன வாங்க ரிட்டர்ன் போயிருக்கிறான். அவர் வேற இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டா விடுவாரு. முடிஞ்சு அப்படியே போகிற வழியில் தலையோட கேம்பா அந்த ஆடோட இதெல்லாம் பார்த்துட்டு போனோம். சரி, உன்னை நம்பி வந்ததுக்கு பெண்ண ராஜா மாதிரி வந்திருக்கோம். ஆனால் பரவாயில்ல, மூஞ்சி இன்னும் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு. போகிறேன் சூரிய வெளிச்சம் வெளிச்சம். நம்ம
நம்மளை பார்த்தாவா அவங்க தான் இப்படி இருந்தாலும் கோடீஸ்வரனா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அவங்க கட்டுனவே பை பணம் கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ நடந்தது பாத்தியானா நம்ம உண்டு நம்ம எல்லாம் எங்கனாலும் பாத்தீங்கன்னா வீடியோ ஓடுதுன்னு என்ன ஆனாலும் மனசாட்சி எல்லாம் கூட்டு வந்துருக்காங்க சொல்லுங்க அப்படிதான் விடுங்க. என்னென்ன பண்ணிருக்கீங்க? நான் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு 2 நிமிஷம் சொல்றேன். ப்ரொசீஜர்னு சொன்னாங்க. என்னென்ன ரேட்டு, ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எவ்வளோ, இந்த ப்ரைஸ் எவ்வளோ, அது பெருசாக அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியல. மணி கிளியராக அவனோட வீடியோவில் சொல்லுவான். அப்புறம் இந்த காருக்கு என்னென்ன அசசரிஸ்லாம் அவங்க தருவாங்க, நம்ம என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே சொன்னாங்க. கார் எடுக்க எங்களுக்கு உதவியாக இருந்த அந்த அவர் பேர் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவர் எங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்களுக்கு என்னென்ன ஃபேவர் பண்ணி தர முடியுமோ எல்லா விதத்துலையும் ஃபேவர் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி விட்டது எங்கள் கூட வந்த ஓம் அவர் தான். அவர் மூலமாக தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். அவருக்கும் ரொம்பவே நன்றி கடன் பட்டுருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த கார் எடுக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது நம்ம உறவுகள் தான். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால மட்டும்தான் எங்களால் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண முடியுது. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமானா எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இது. அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. எப்படி இருக்கு பாருடா. புரியல. 60 லட்ச ரூபா மினி கூப்பர். 60 லட்ச ரூபா கம்மி ரேட்டு. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குறது வந்து டெஸ்ட் ட்ரைவ் கார்டு. இது எங்கள் கார்டு இல்லை. ஸோ இது எங்கள் கார்டு நினச்சிக்காதீங்க. எங்களோட கார்டு வந்து மணியோட சேனலில் தான் ரிலீஸ் ஆகும். அதை கண்டிப்பாக பாருங்கள். ஓகே தெரியுமா? என்ன கம்ஃபர்ட்டாக தான். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கரெக்டாக டிக்கி ஸ்பேஸும் அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னா இதுக்குள்ள வாங்கணும். நம்ம இதில் ஜைனோட பார்த்தலாம் அதே மாதிரி. உண்டு தானா அவ்வளோதான். தானா 5000 ரூபா. இது வந்து பழைய மாடல். இதெல்லாம் கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் ஆமாம். இதுதான் வெயில் எடுக்காம பின்னாடி உள்ளவங்க கூட லைட்டாக இருக்கும். என்னப்பா நம்ம ஊர்ல சென்ட் 2 லட்ச ரூபா தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 8 சென்ட் இடத்துல போயிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டே வர தனியா என்ன யோசிச்சிருக்கியா? வாய்ப்பே இல்லை. ஆமா, இது நல்ல புள்ள மடக்கி போட்டாச்சுன்னா ஒரு 4 பேர் போகும்போது படுத்துக்கலாம். 2 பேரா படுத்துக்கலாம். டிரைவருக்கு படுப்பாரு. கழிச்சுட்டு அப்படி படுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அங்கீங்கள கஷ்டப்படுறாங்க. வேண்டாம், விட்டுருங்க. நம்ம கழட்டி விடுறோம். நல்லாதான் இருக்கும். இது அவங்க வெயில் படம் மூஞ்சி கருப்பா. சன்ஸ்கிரீன்லாம் போட்டுருக்காங்க. இல்ல வெயில் படாது. பைக்ல நாய் மாதிரி சாகடிச்சு கூட்டு வந்து அப்ப தெரியல வெயில் படுன்ட்டு. வந்து ஐசாடுற மூஞ்ச கழிவு எப்படி இருக்கு? வீட்டுக்கு போய் கருப்பாங்க. அங்கதான் போலீஸ்ல எப்படி மாட்டினாங்க. லெஃப்ட் சைடு போலீஸ் இருக்குன்னு ரைட் சைடு போன ரைட் சைடு நின்னுச்சா. சிங்கம் டைலாக் வச்சிருக்காருன்னா இல்ல அதுலயே கடைசியில என்ன தெரியுமா பண்ணவன் செல்ல முடிச்சுட்டு தப்பிச்சோன்னு சொல்லி வரும்போது செல்ல அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். சொல்லுங்க. ஃபீட்பேக் நைஸ். ஒரே இடத்துல தானா நீங்க? பக்கா. நீங்க நைஸ் கார். நீங்க அவன் தெரிஞ்சிட்டு அரைக்குறையா தான் ஓட்டான். காரை கூப்பிட்டு சேர்க்க மாட்டான். இல்ல ஸோ
ஒரு வழியா ஷோரூம் வந்து கார் எல்லாம் பார்த்து இந்த கார்ல எங்க கார் சர்ப்ரைஸா அது என் சேனல்ல வராது அவர் சேனல் எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு பேமெண்ட்லாம் என்னன்னு சொல்லி ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ண. இவர் நம்பர் நாங்க டேக் பண்றோம். கார் ஏதாவது சொல்லுங்கண்ணா. செய்யணும்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதனோட பேரு வாசகராஜ் நம்பர் எங்க ஊருக்காரு. ஆமா, அதனால நிறைய சலுகைகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க கேட்டதை விட எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட் இன்னும் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். சர்ப்ரைஸா நாளைக்கு கார் வரும்போது நிறைய இது பண்ணி கொடுத்துருவாங்க. இது போக மதிய சாப்பாடு எங்களுக்கு அது வந்து அது இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? இது என்ன சொன்னீங்க? டோர் அதுவா கூட இருக்கலாம். நம்ம சர்ப்ரைஸா அப்படி இருக்கலாம், சொல்ல முடியாது. டேங்க் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். நிறைய அவங்க ஐடியா இருக்கலாம். வீட்டுக்கு போற வரைக்கும் நிறைய இது சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க மனசு போல இந்த நாள் பண்ணுவாங்க. சோ யாரா இருந்தாலும் அண்ணனை கனெக்ட் பண்ணுங்க. என்ன புரியல? இவ்வளவு நேரம் போனை வாங்கி பிடிங்க வச்சுட்டு சார்ஜ் போகுதுன்னு கவலைப்படுதா இல்ல எதுக்காக கவலைப்படுது? நீ எனக்கு ஒரு காலம் வரும், நான் சொல்றேன் இதே மாதிரி. சார்ஜ் இல்ல போனை வாங்கிட்டேன், சார்ஜுக்கு ஹெல்ப்லாம் பண்ணி பவர் பேங்க்லாம் கொண்டு வந்து எவ்வளவு உதவி பண்ணிருக்கு. இருந்தாலும் நீ சார்ஜ் போடாம வச்சிருக்க. நீ நம்ம கார் பார்க்க தானே வந்தோம். அதான் இன்னும் 2 கார் எடுத்து டெஸ்ட் பண்ணிருக்கீங்கமா? இன்னும் 2 காரா? ஆமா, நம்ம வாங்குற காரை மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அது தப்பு சட்டப்படி. இதுக்கு மேல இல்ல, இதுதான். அப்புறம் இறங்குறதுக்குள்ள திரும்ப சாப்பிட போயிருக்கோம். இப்ப கரெக்டான இடத்துக்கு போட்டு வந்துருக்கீங்க. இல்ல அதனால கொஞ்சம் தப்பு தான். இதுதான் ஹைலைட்ல வரும் பாரு. இங்க உள்ள இல்ல அங்கெல்லாம் உட்கார அங்கெல்லாம் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 7, 8, 10, 12 பேர் உட்காந்துருக்காங்க. அதை சொல்றதே இல்லையா? கை கழுவுற இடம் தெரியாது. கை கழுவும் மீனம் நிறைய ஊற்றுங்க. அந்த ரிசிப்ட் அந்த வீட்டுல போட்டீங்கல்ல, என்னாச்சுன்னா சாவி காங்கல. சாவி யார்கிட்ட இருக்கு? அந்த கார்ல தான் போட்டாங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்றேன்னு சொல்லி ஓட்டனால ஓட்டமும் முன்னாடி தூக்கி போட்டுருப்பான். மணியன் சொல்லுங்க. என்னையும் சந்தேகம். ஃபைன் எனி 7 டிஃபரன்ஸ். மத்தியில பாருங்க, ஒரு டிஃபரண்ட் தெரியல. கலர் ஒன்னோட ஒண்ணு அது மட்டும் தான் டிஃபரண்ட். மத்தபடி அதோட அதான் கிடையாது. இதோட அது கலர் பாருங்க. வேல்யூ பிராண்ட் சைன பாருங்க, மினுங்குது. இவ்வளவு நேரம் வெயில்ல கடந்து சேர்ந்துட்டோம். அடுத்தது மழை. திடீர்னு மழை அடிக்குது. அவ்வளோ நேரம் வெயிலில் காஞ்சிட்டு வந்தோம். திடீர்னு வந்து செம்ம மழை வந்துடுச்சு. அப்போ தான் நினச்சேன் நீ வெயிலையும் நனைஞ்சாச்சு மழையிலையும் நனைஞ்சாச்சுன்ட்டு. மழையிலையும் தூக்கம் வருது, வெயில்லையும் தூக்கம் வருது. போறப்போ செத்து போகணும். அப்ப மணி தூங்கிட்டு தான் வந்தேன். தூங்குறது வீட்டுல தூங்கலாம். 4 நாள் தூங்காம என்ன பண்ண நீ? என்ன ஆமா ஆமா எதுக்கு ஆமா தூங்கல என்ன பண்ணுன்னு கேட்டா நான் என்ன பதில்? தூங்காம என்ன கனவு பண்ணிட்டு இருந்தியா? அப்போ தொல்லைதான் நோண்டிட்டு உன்னோட ஃபேன்ஸ் இருந்து நான் கேக்குறேன். பேர கேக்குறேன். ட்ரை பண்ணுவேன். ஆனா அங்க ஊர்ல இங்க ஊர்ல தூங்கவே மாட்டேன். எனக்கு ட்ரெயின்ல உடனே தூங்கிருக்கலாம். நல்லா தூக்கம் வந்துச்சு உண்மையா. ஆனா தனுஷ் சார் தான் என் தூக்கத்தை கெடுத்து. கரை படம் பார்த்தேன். அவருக்கு எடுக்கல, நீ தான் கெடுத்துட்ட. தூங்கவே இல்லை. அதுக்கு முந்தின நாள் 4 நாள் கணக்கு சொல்லி ஆகணும். நீங்க நீ வந்து இதோட வந்துருவ தெரியுமா? நீ உனக்கு எதுக்கு எனக்கு புரியல. ஏன்னா நான் எப்படி இருந்தாலும் நல்லா இருப்பேன். அப்புறம் இந்த சர்ப்ரைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எங்க ஃபேமிலிக்கான சர்ப்ரைஸ்.
இது எங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சர்ப்ரைஸ்ன்றதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இங்கே உங்களில் நிறைய பேர் சொல்லலாம், உனக்கு எதுக்கடா இப்போ காரு, நீ வந்து வீடு வாங்கு, இடம் வாங்கு, இப்போ அதை சேரு இதை சேரு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, ஏன்டா காசை வேஸ்ட் பண்ணி கார் வாங்கிட்டு இருக்கிற வச்சுட்டு, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் காருன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் அண்ணி கன்சீவாக இருக்கிற இந்த டைமில் எங்களுக்கு கார் ரொம்ப 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 முக்கியம். ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் எங்கள் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு கால் சுத்தமாக சரியில்லை, நடக்கவே முடியல, எங்கேயும் போக முடியறதே இல்லை. அப்படிலாம் இருக்கிறதுனால எங்கள் குடும்பத்துக்கு கார் கண்டிப்பாக தேவை அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். அடுத்தது பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எங்களுக்கு கார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஆயிரும். இன்னும் எங்களுக்கு நிறைய செலவுகள் அடுத்தடுத்து இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த டைமில் எப்படியாவது வாங்கியே ஆகணும் அப்படின்றதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்குறதுக்காக போயிட்டோம். போனது மட்டும் இல்லாமல் புக்கிங் பண்ணிட்டு வந்துட்டோம். நிறைய பேருக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நாங்கள் கார்லாம் வச்சுருந்தோம். ஆனால் எங்களுக்கும் காருக்கும் அது என்ன ராசியோ தெரில, செட்டே ஆகாது. இதுக்கு முன்னாடி என்னோட பிறந்தநாளுக்கு மணி சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பான், ஹோண்டா சிவிக் கார் ரெட் கலர் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பான். அதுவும் வாங்கி கொஞ்ச நாள்லேயே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு கார் ஒன்று வாங்கினோம், 7 சீட்டர் கார் ஒன்று வாங்கினோம். அதுவும் வாங்கி 1 மாதம் கூட இல்லை, அதில் நிறைய பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு கார் வச்சுருந்தோம், அதுலேயும் நிறைய பிரச்சனை, அதையும் கொடுத்துட்டோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த டைம்லலாம் நம்ம இந்த செகண்ட் ஹேண்ட் காருக்கு போகிறதுனால தான் இப்படிலாம் ஆகுதோ அப்படின்னு தோணு. அதனால செகண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாகவே ட்ரை பண்ணலாம்னு சொல்லி போயிட்டோம். இந்த கார் எங்களை கைவிடாது அப்படின்னு நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கார் சீக்கிரமாக எடுக்க போகிறோம். என்ன கார் எடுக்க போகிறோன்றதை பாருங்கள், எப்படி எடுக்க போகிறோன்றதை பாருங்கள், செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அம்மா அண்ணி எல்லாரையும் கூட்டு போய் தான் கார் எடுப்போம். எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியாக சேர்ந்து செம்மையாக கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணி காரை நீட்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ரொம்ப ஆசைப்பட்றோம். அது எல்லாமே மணியோட சேனலில் ரிலீஸ் ஆகும். கார் எடுக்கிறது செலிப்ரேட்ன்றது எல்லாமே மணியோட சேனலில் ரிலீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் மணியோட சேனலில் எல்லாரும் அந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து விளாக் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் சதீஷ் ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கோம். இந்த முடிவு நிறைய தடவை எடுத்து ஃபெயிலியர் ஆகிருக்குது, ஆனால் இந்த தடவை ஃபெயிலியர் ஆகாது. கண்டிப்பாக உங்கள் கூட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருப்போம். நிறைய தடவை இனிமேல் லைவ் போடுவேன், நிறைய விளாக்ஸ் வரும், நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும்ன்றது ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜேஷ் மேலினி. பாய்.